மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒருவருடைய ராசி நட்சத்திரம் இவையெல்லாம் வைத்து எப்படி பலன்கள் சொல்லப்படுகின்றதோ அதே போன்று பிறந்த கிழமையை வைத்தும் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். பிறந்த தேதி, பிறந்த நட்சத்திரம் போன்று ஒருவருக்கு பிறந்த கிழமையும் மிகவும் முக்கியமானது. ஜோதிடத்தில் ஒருவர் பிறக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன்கள் கணித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தவர்கள், உங்களுடைய குணம் எப்படி இருக்க போகின்றது, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக மிக முக்கியமாக வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பிறந்த உங்களின் பலன்களை பற்றி பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு பணிகளையும் மிகவும் எளிதாக மற்றும் திறமையாக செய்யக்கூடியவராகவும் இருப்பீங்க. குறிப்பாக உங்களுக்கு போட்டி மனப்பான்மை, ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். செல்வம் உடையவராக இருப்பீங்க. நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்போடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க விரும்புவீங்க. மற்றவர்களிடம் கொடுத்த வாக்கினை சிறப்பாக செய்பவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவும் குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். தன்னை சுற்றி இருப்பவர்களை எப்பவும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள விரும்புவீங்க. ரொம்பவே அடக்கமானவர்களாகவும் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. நீங்கள் சென்சிட்டிவான நபர் மற்றும் எந்த ஒரு விஷயத்திலும் சட்டென்று முடிவெடுக்கவும் மாட்டீங்க. பெரும்பாலும் தாமதமாக முடிவெடுக்கும் பழக்கம் உடையவர்களாக இருப்பீங்க. உங்கள் குடும்ப உறவுகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பீங்க. எப்போதும் அவர்களை சுற்றி நீங்களும் உங்களை சுற்றி அவர்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. அதேபோல மன ரீதியாக நீங்கள் ஒரு நிலையாக இருக்க மாட்டீங்க. ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் உங்களால் கவனம் செலுத்த முடியாது. உண்மை உள்ளவர்களாக இருப்பீங்க. நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருப்பவர்களும் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. திறந்த மனதுடனே இருக்க விரும்புவீங்க. நீங்கள் ஒரு ஆற்றல் மிக்க நபராக, வலிமையானவராக இருந்தாலும் உங்களிடம் கருணை குணம் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் தைரியமாக செயல்படும் நீங்கள் பல நேரங்களில் பொறுமையற்றவர்களாக இருப்பீங்க. உங்களின் பேச்சை பிறர் எளிதில் கேட்க வைப்பீங்க. பேசுவதற்கு முன் யோசித்து பேசும் பழக்கம் உங்களிடம் இருக்காது. உங்கள் மீதான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இயல்பிலேயே அப்பாவியான நீங்கள் அதிக கோபம் கொண்டாலும் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் வெறுக்க மாட்டீங்க. ரொம்பவே புத்திசாலித்தனமாகவும் அறிவாற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீங்க. அட்வென்ச்சர் அனுபவங்களை நீங்கள் தேடி செல்வீர்கள். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்து முடிக்கும் திறமையை கொண்டிருப்பீங்க. தோல்வி மற்றும் ஆபத்துகளை கண்டு துவளாமல் உங்கள் பாதையில் முன்னேறி செல்வதில் முனைப்புடன் இருப்பீங்க. குடும்பத்தினருக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பீங்க. மிகுந்த கவர்ச்சிகரமான ஆளுமை பண்புகளை கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களிடம் பழகும் நபர்களை எளிதில் ஈர்ப்பீங்க. லட்சியவாதி மற்றும் மகிழ்ச்சியான நபர் என்பதை இந்நாள் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. மனித நேயம் மிக்கவர்களாக இருப்பீங்க. எப்போதும் பாசிட்டிவாக சிந்தனை செய்யும் திறன் உங்ககிட்ட இருக்குது. நம்பிக்கையோடு இருப்பீங்க. தன்னம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது. மேலாண்மை, தலைமைத்துவம் போன்ற விஷயங்களில் திறமை கொண்டவர்களாக இருப்பீங்க. குடும்பத்தின் மீது அளவு கடந்த பாசம் உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் துடிப்பான, நேர்மறையான, மகிழ்ச்சிகரமான நபராக இருப்பீங்க. பொதுவாக விவாதங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. முக்கியமான நேரங்களில் ஒளிவு மறைவின்றி மிகவும் வெளிப்படையாக பேசிடுவீங்க. இதனால் சில சமயங்களில் எதிர்ப்பையும் சம்பாதிப்பீங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செலுத்துவீங்க. பார்ட்டி மற்றும் ஷாப்பிங் போன்றவை உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றாலும் கூட மிதமாகவே அவற்றில் ஈடுபடுவீங்க. இன்பம் மற்றும் ஆடம்பர விஷயங்களை விரும்பும் நீங்கள் அடிக்கடி சோம்பல் கொள்வீர்கள்.
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கும் விஷயங்களை செய்து கொள்ள பேரார்வம் உங்ககிட்ட எப்போதுமே இருக்கும். நீங்கள் பிடிவாத குணம் கொண்டவர், கண்டிப்பானவர், கடின உழைப்பாளி. நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தி வாழ்வில் முன்னேற்றத்திற்கு செல்வீங்க. ஒரு வேலையை எடுத்தால் அதை செய்து முடிக்கும் வரை ஓய மாட்டீங்க. உங்களுடைய வாழ்வில் பல போராட்டங்களை சந்தித்தாலும் உங்களின் தீவிர மற்றும் கடின உழைப்பால் உங்களுடைய விதியை மாற்றும் முயற்சியை கைவிட மாட்டீங்க. நீங்கள் மிகவும் பொறுப்பானவராக மற்றும் முதிர்ச்சியுடன் இருப்பீங்க. உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் உறுதியானவராக இருப்பீங்க. நம்பிக்கை உணர்வு, நகைச்சுவை உணர்வு இது உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். மனதில் உற்சாகமும் தோற்றத்தில் நேர்த்தியாகவும் இருப்பீங்க. உங்களுடைய ஆளுமை பண்புகளால் பலரையும் கவர்வீங்க. தொட்டது துலங்கும் என்பதற்கு ஏற்ப வாழ்வில் நிறைய வெற்றிகளை குவிப்பீங்க. தைரியமான, தீர்க்கமான, சுதந்திரமான, கண்ணியமான மற்றும் அதிகாரம் மிக்க நபராகவும் இருப்பீங்க. இயல்பிலேயே ஆக்கப்பூர்வமான நபர் என்பதால் பல விஷயங்களில் நீங்கள் தனித்து தெரிவிங்க. உங்களுடைய தொழில் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்ததெல்லாம் வெற்றியே கிடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆற்றல் கொண்டிருப்பீங்க. மிக முக்கியமாக தொழிலில் கொடிகட்டி பறப்பீங்க. பண வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஏற்ப செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் பணம் அதிகமாக இருக்கின்றதே என்று செலவு செய்து விடுவீங்க. அதனால் கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு கூட தள்ளப்படுவீங்க. ஐயோ, பார்த்து செலவு பண்ணியிருக்கலாமே என்று யோசனையும் சில நேரங்களில் செய்வீங்க. இருந்தாலும் பணம் இருந்தால் உங்ககிட்ட செலவு ஆகிக்கொண்டே இருக்கும். பண விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பதும் உங்களுக்கு மிக மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பெரிய அளவில் உடல்நல பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லியாகணும். மிக முக்கியமாக உங்ககிட்ட நல்ல அறிவும் திறமையும் இருக்கும். நற்குணங்களும் உங்ககிட்ட இருக்கும். இதை பயன்படுத்தி சிலர் முன்னேறவும் செய்வாங்க. உங்களை தாழ்த்தி கீழ்நோக்கி விழவும் சிலர் செய்ய நினைப்பாங்க. ஆகையால் யார் யாரெல்லாம் நன்மை செய்கிறாங்க அப்படின்றதையும் யார் யாரெல்லாம் கெட்டது செய்கிறாங்க அப்படின்றதையும் புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களால் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். நற்குணங்கள் நிரம்பியவர் அப்படின்றதுனால அனைவரிடமும் சுமூகமாக பழகுவீங்க. சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீங்க. எல்லோரையும் தன் வசம் எளிதாக ஈர்த்து கொள்ளும் திறன் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் மற்றவர்களிடமிருந்து எப்போதும் தனித்து தான் இருப்பீங்க. தனித்து காணப்படுவீங்க. அதாவது உங்களுடைய அறிவாலும் திறமையாலும். திடமான புத்தி இருந்தாலும் கூட அடிக்கடி தன் புத்தியை மாற்றிக்கொள்ளும் குணம் உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய தோற்றமே மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். சுயமரியாதையை எப்போதும் இழக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, தனக்கு எது சரி என்று படுதோ அதையே செய்வீங்க. அதாவது யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி செயல்படுவீங்க. அதில் தவறுகள் ஏதாவது ஏற்பட்டாலும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவும் நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பாகுபாடின்றி பழகும் குணம் உங்ககிட்ட இருக்குது. எழுத்தாற்றல், பேச்சாற்றல் அதிகமாக இருக்குது. எந்த காரியமானாலும் எப்போதும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவீங்க. சகல விஷயங்களை பற்றியும் அறிந்திருப்பீங்க. கற்றது கைமண் அளவு, கற்காதது உலக அளவு என்பது போல அடக்கத்துடன் நடந்து கொள்வீங்க. சகல சாஸ்திரங்களையும் அறிந்து வைத்திருப்பீங்க. சங்கீதம், நாட்டியம், இலக்கியம் போன்ற துறைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். நல்ல மன வலிமையை பெற்றிருப்பீங்க. தொழிலில் ஏதேனும் இடர்பாடுகள் வந்தாலும் கூட அதை வித்தியாசமான முறையில் தீர்த்து வைப்பீங்க. மொத்த வியாபாரிகளாகவும் மார்க்கெட்டிங் துறையில் வல்லவர்களாகவும் இருப்பீங்க. முதலாளி தொழிலாளி என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் சரிசமமாக நடத்துவீங்க. சிலர் கலைத்துறையை சார்ந்தவராகவும் பேராசிரியர்களாகவும் கெமிக்கல் இன்ஜினியர்களாகவும் ஏரோநாட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் போன்ற துறைகள்லையும் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை அப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு திருமண வாழ்க்கை சற்று தாமதமாகத்தான் அமையும். எது நல்லது எது கெட்டது அப்படின்ட்டு ஆராய்ந்து செயல்படுவீங்க. உற்றார் உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்களாக இருப்பீங்க. பிள்ளைகள் மீது அதிக பாசம் வைத்திருப்பீங்க. அவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கி தேவையானவற்றை சிறப்பாக செய்து முடிப்பீங்க, செய்து கொடுப்பீங்க. முன்கோபம் அதிகம் உள்ளவர் அப்படின்றதுனால கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சற்று விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த உங்களுக்கு தோல் நோய், ஹார்ட் அட்டாக், சிறுநீரக குழாய் பாதிப்பு,
கர்ப்பப்பை பாதிப்பு போன்ற சில பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துங்க. மிகவும் பிரகாசமாக இருப்பீங்க. எந்த நேரத்திலையும் மற்றவர்களை சுண்டி இழுக்கும் வசீகரத்தையும் அழகையும் பெற்றிருப்பீங்க. பல துறைகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உங்ககிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். நீதி நேர்மைனா என்னன்னு உங்ககிட்ட தான் மற்றவர்கள் கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நீதி நேர்மை தவறாமல் நடந்து கொள்வீங்க. குழந்தைகள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியம். பக்கத்து வீட்டு குழந்தைகளிடம் கூட அன்பு பாராட்டுவீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக அயராது பாடுபடுவீங்க. பல பட்டங்களை பெறுவீங்க. நிறைய படித்தும் இருப்பீங்க. எப்போதும் கனவு உலகத்தில் சஞ்சரிப்பீங்க. கர்வமே இல்லாமல் தன்னடக்கத்தோடு எதையும் கடந்து செல்வீங்க. எளிமை விரும்பிகள் நீங்கள். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகம் இருக்கும். விவாதங்களில் வெளுத்து வாங்குவீங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பீங்க. பாகுபாடு இல்லாமல் பழகுவீங்க. தனித்தன்மையோடு விளங்குவீங்க. எந்த காரியத்தையும் தெய்வ அனுகிரகம் வேண்டிதான் தொடங்குவீங்க. இதனால் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க. மனசாட்சிக்கு பயந்தவர்களாக இருப்பீங்க. தாய் தந்தையரை கடைசி வரை பாதுகாத்து போற்றுவீங்க. எதிரிகளை சுலபமாக அடையாளம் கண்டுவிடுவீங்க. தவறுகளை தட்டி கேட்கும் குணம் படைத்தவர்களாக இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களிடம் அன்பும் அனுசரணையும் கொண்டவர்களாக நீங்கள் எப்போதும் இருப்பீர்கள். அடுத்ததாக திங்கட்கிழமை பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவர்? உங்களுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம். திங்கட்கிழமை பிறந்த நீங்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி பெறாமல் ஓய மாட்டீர்கள். அதாவது அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் போராடி வென்று விடுவீர்கள். எதிலும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையான குணமுடையவர்களாக இருப்பீர்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களுக்கு போட்டி மனப்பான்மை, ஆளுமை திறன் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் சொல்வதைத்தான் செய்வீர்கள், செய்வதைத்தான் சொல்வீர்கள். கடினமான பணிகளையும் அசால்ட்டாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவும் குணம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். தங்களுடைய நகைச்சுவையான பேச்சு திறமையால் மற்றவர்கள் மனதில் எளிதில் இடம் பிடித்து விடுவீர்கள். பொறுமையின் சிகரமே என்று சொல்லலாம் உங்களை. இலகிய மனம் கொண்ட நீங்கள் மற்றவர்களுக்கு தேடி போய் உதவி செய்வீர்கள். எதிரிகளை கூட நண்பர்களாக கருதுவீர்கள். உங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள். வீட்டில் இருக்கும் நேரத்தை விட நண்பர்களுடன் பொழுதுபோக்குவதில்தான் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். தர்மம், நியாயம் போன்ற விஷயங்களை கடைபிடிப்பவர்கள் நீங்கள். கற்பனை திறன் அதிகமாகவே இருக்கும். இதுதான் அவர்களின் சொந்த தொழிலுக்கு, அதாவது உங்களுடைய சொந்த தொழிலுக்கு பேரு உதவியாக இருக்கும். குளிர்ச்சியான தேகமுடையவர்களாக இருப்பீங்க. வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க. ஆனால் வந்த சண்டையை விடவும் மாட்டீங்க. அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுபவர்களாக இருப்பீர்கள். இருந்தாலும் சாதாரண விஷயத்திற்கும் அதிக அளவு உணர்ச்சி வசப்படுவீர்கள். ஆனால் கோபம் உங்களிடம் எந்த அளவு இருக்கின்றதோ அதே அளவுக்கு குணமும் அருமையானதாக இருக்கும். நீங்களாகவே வலிய வந்து சிநேகமாகி விடுவீர்கள். நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் இருப்பீர்கள். அதனாலேயே பலருக்கும் உங்களை பிடிக்காது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீர்கள். நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். அறிவாளியாக இருப்பீர்கள். நல்ல அறிவாளியாக இருப்பீங்க. பிறந்ததிலிருந்தே எப்போது பார்த்தாலும் எதையாவது எழுதி கொண்டும் படித்து கொண்டும் இருப்பீங்க. தங்களுக்கு தேவையில்லை என்றாலும் கூட அதை அறிந்து வைத்து கொள்வதில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீங்க. இயல்பிலேயே கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருப்பீங்க. நண்பர்களை தேர்ந்தெடுத்து தான் பழகும் குணம் உங்ககிட்ட இருக்கும். இருப்பினும் பழகிட்டா நட்புக்காக உயிரையே கொடுப்பீங்க. ரகசியம் காப்பதில் வல்லவர்கள். மற்றவர்களின் மனதில் உள்ளதை துல்லியமாக அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீர்கள். காரியம் நடந்து முடிய வேண்டும் என்றால் அதற்காக எது வேண்டுமானாலும் செய்வீங்க. நன்னெறிகளுக்கு இருப்பிடமாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் பெரும்பாலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் அத்தனை எளிதாக சிக்க மாட்டீங்க. மற்றவர்களை போற்றத்தக்க குணம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. குறுக்கு வழியில் செல்பவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவீங்க. உதவி செய்யும் குணம் உங்ககிட்ட எப்பவும் அதிகமாகவே இருக்கும். எந்த துறையில் ஈடுபட்டாலும் நிச்சயம் முன்னேற்றம் அடைவீங்க. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எல்லா விஷயமும் அறிந்தவர்களாக இருப்பீங்க. இதனால் சிலர் உங்களை கர்வம் பிடித்தவர் என்று கூட நினைப்பாங்க. கலைத்துறையில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீங்க. நல்ல பேச்சாற்றல் உங்ககிட்ட இருக்கும்.
சமத்து பிள்ளை என்று பெயர் பெற்றவர்களாக இருப்பீங்க. பேச்சாலேயே மற்றவர்களை தன்வயப்படுத்துவீங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே என்று வாழ்வீங்க. அதனால் தங்கள் மனதுக்கு எது பிடிக்கின்றதோ அதை எந்த சூழ்நிலையிலும் அடைந்தே தேருவீங்க. புகழ்ச்சியை விரும்பும் நீங்கள் எதையும் எல்லோரையும் எளிதாக நம்பிவிடுவீர்கள். தூங்கினால் கும்பகர்ணன், எழுந்து நின்றால் இந்திரஜித் போன்றவர்களாக இருப்பீங்க. சோம்பலும் தள்ளி போடுவதும் உங்களுக்கு பிறவி குணம். எதிலும் ஒரு அலட்சிய போக்கு, எதை பற்றியும் கவலைப்படாத மனம் படைத்தவர்களாகவும் இருப்பீங்க. வேலை என்று வந்துட்டா வெள்ளைக்காரனை போல செயல்படுவீங்க. எப்பொழுதும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு நினைப்பீங்க. அதனாலேயே உங்களை பலரும் விரும்புவாங்க. நீங்கள் செய்யும் செயல் மிக சிறப்பாக அமையும். தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் திட்டமிட்டு செய்தீங்கன்னா வாழ்வின் முன்னேற்றத்திற்கே செல்வீங்க. எந்த ஒரு தொழிலில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு வெற்றி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இருந்தாலும் நீங்கள் விரைவில் முன்னேறுவீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். சீக்கிரம் வெற்றி பெற முடியலையே அப்படின்ற கவலை உங்ககிட்ட இருக்கும். இருந்தாலும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு உழைத்து, கஷ்டப்பட்டு தொழில் செய்து, கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்து முன்னேறி வாழ்வின் உச்சத்தை அடைபவர்களாக இருப்பீர்கள். திங்கட்கிழமையில் பிறந்த நீங்கள் மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் தானும் தன் குடும்பமும் நேர்மையாக நடந்து கொண்டால் போதும் என்று நினைப்பீர்கள். குடும்பத்தின் மீது அதிக பற்று இருக்கும். பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள். அடிக்கடி வாழ்வில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு வாழ்க்கை தரம் உயரும். ஒருவர் செய்த உதவிக்கு மாற்று உதவியை எப்படியாவது செய்துவிட வேண்டும் என எண்ணுபவர்கள் நீங்கள். எதிலும் ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும். நல்ல நிலைக்கு வந்தவுடன் நான் திருமணம் செய்வேன் அப்படின்ட்டு நீங்கள் திட்டமிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருக்காதீங்க. திருமணத்தை முதல்ல பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நல்ல நிலைமை வரும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போதே திருமணம் பண்ணிக்கங்க. நான் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும், பணம் செல்வம் எனக்கு அதிகமாக சேரணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு மிக பெரும் பாதிப்பாகத்தான் அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். பிறரிடம் அதிக உரிமைகளை எடுத்துக்கொள்வீங்க. யார் என்ன சொன்னாலும் தான் சொன்னது தான் சரி என்று பிடிவாத குணம் கொண்டவர்களாக சில நேரங்களில் இருப்பீங்க. ஆடம்பரமாக வாழ நினைப்பீங்க. குடும்ப முன்னேற்றத்துக்காக அயராது பாடுபடுவீங்க. தன்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என அடிக்கடி ஆதங்கப்படுவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருப்பீங்க. ஒரு சிலர் உழைக்காமலேயே உயர்வு வேண்டுமென எண்ணுபவர்களாகவும் இருப்பீங்க. அதிக ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. பல கலைகளையும் நீங்கள் கற்று வைத்திருப்பீங்க. நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. எத்தகைய சூழ்நிலைகளும் தான் கொண்ட கொள்கையில் இருந்து சிறிதும் மாற மாட்டீங்க. சிறிது பொறாமை குணம் உங்ககிட்ட இருக்கும். பெரியவர்களுக்கு மரியாதை தருவீங்க. சமூகத்தில் பல பெரிய மனிதர்களின் தொடர்பால் பெயர் புகழ் அடைவீங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் பொய் என்பது உங்ககிட்ட அறவே இருக்காது. யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் போய் செய்வீங்க. சொந்த தொழில் செய்வதை விட பெரிய நிறுவனங்களில் பணிபுரிவதையே சிலர் விரும்புவீங்க. பலர் சொந்த தொழில் செய்வதை விரும்புவீங்க. சேமிக்கும் பழக்கம் இருப்பதால் பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க மாட்டீங்க. கடினமாக உடலை வருத்தி உழைப்பதை விட புத்தியை கொண்டு சாமர்த்தியமாக காரியமாற்றுவீங்க. எல்லோரிடமும் நட்பு பாராட்டுவீங்க. உங்களுக்கு நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் முழு அர்ப்பணிப்புடன் செய்வீங்க. கல்வியில் மிகப்பெரிய கெட்டிக்காரராக இருப்பீங்க. உயர் கல்வியை கற்பீங்க. அனைத்து கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்குவீங்க. நீங்கள் சிறந்த கல்விமானாக இருப்பதால் மனநல மருத்துவர், கோவில் அறநிலையத்துறையில் பணிபுரிபவராகவும், வங்கி, ரேஸ், பெரிய நிறுவனங்களில் வர்த்தக பிரதிநிதியாகவும் இருப்பீங்க. நீதித்துறை, அரசியல், கல்லூரி பேராசிரியர், அரசு துறைகள்லையும் பணியாற்றுவீங்க. கலை, கணிதம் போன்றவற்றிலும் ஆர்வம் உங்ககிட்ட இருக்கும். பல இடங்களில் உயர் பதவிகளை வகிப்பவராகவும் இருப்பீங்க. ஃபேஷன் டிசைன், மாடலிங், மேடை பேச்சாளர், ரேடியோ, டிவி, இராணுவம், நடனம், ஆடை வடிவமைப்பு, பாதுகாப்பு படை போன்றவற்றிலும் ஜொலிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. மனைவி மக்கள் மீது அதிக பாசம் காட்டுவீங்க. கூட்டு குடும்பமாக வாழ்வதையே விரும்புவீங்க. உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வீங்க. எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் சண்டை போடும் நிலைமையும் ஏற்படலாம். சிறிது கஞ்சனாகவும் பக்திமானாகவும் கூட இருப்பீங்க. நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் தீயவர்களுக்கு தீயவர்களாகவும் நடந்து கொள்வீங்க.
உடல் நலத்தை காப்பதில் அதிக அக்கறை கொள்ள மாட்டீங்க. இதனால் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவுகளையும் எதிர்கொள்வீங்க. பலமற்ற இருதயத்தை கொண்டவர்கள் அப்படின்றதுனால இருதய நோய்களும் சிறுநீரக நோய்களும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் முன்கோபிகள் அப்படின்றதுனால நியாயத்திற்கு குரல் கொடுப்பவர்களாக திகழ்வீங்க. தான தர்மங்கள் செய்வதிலையும் அக்கறை காட்டுவீங்க. சிவந்த கண்களையும் பெற்றிருப்பீங்க. வசீகரமான முகத்தையும் உடல் அமைப்பையும் கொண்டிருப்பீங்க. தாராள குணம் கொண்டவர்கள் நீங்கள். தனக்கென்று கட்டுப்பாடுகள் விதித்து வாழ்பவர்கள் நீங்கள். தான் கொண்ட கொள்கையை எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் முடிவெடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள். சட்டம், சமூக நீதி, விஞ்ஞானம், மெய்ஞானம் என சகலத்தையும் அறிந்திருந்தாலும் கூட ரொம்பவே வெகுளியாக இருப்பீங்க. உண்மையையும் நியாயத்தையும் மட்டுமே பேசுவீங்க. பொய் பேசவே மாட்டீங்க. பெரியோர்களை மதித்து நடப்பீங்க. பெருமையோடும் புகழோடும் வாழ்வீங்க. தொழிலிலும் வியாபாரத்திலும் அடிக்கடி நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். ஆனால் அது எல்லாத்தையும் சமாளித்து விடுவீங்க. கலை, கணிதம் போன்ற துறைகளில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது. வெளிநாடு, வெளியூர் போன்ற பயணங்களை அதிகம் மேற்கொள்வீங்க. பெரியோர்களை நேசிப்பீங்க. பெற்றோர்களை நேசிப்பீங்க. குடும்பத்திற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பீங்க. திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஜாதகத்தை நன்கு அலசி ஆராய்ந்துவிட்டு முடிவெடுப்பது தான் உங்களுக்கு நல்லது. சகல கலைகளையும் கற்று திறமைசாலியாக வலம் வருவீங்க. வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்பவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டீர்கள். எதிலும் திட்டமிட்டு வாழக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உயர்ந்த பதவிகளை நீங்கள் கண்டிப்பாக வகிப்பீர்கள். ஆடம்பரமாக வாழ நினைப்பீர்கள். அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய தொழிலை மேம்படுத்தி நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகம் இருக்கும். புகழை விரும்புபவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவர்? உங்களுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையில் பிறந்த நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆர்வத்துடனும் மிகவும் கடினமான வேலைகளை கூட தங்களுடைய ஆற்றலால் எளிமையாக முடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள். போட்டி மனப்பான்மை மற்றும் ஆளுமை திறன் கொண்டவராகவும் இருப்பீர்கள். நீங்கள் மனதில் பட்டதை பட்டபடியே சொல்லிவிடுவீர்கள். இதனால் சில சமயம் சிலரின் எதிர்ப்புகளையும் சம்பாதிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பொறுமை குணம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அமைதியான மனம் படைத்தவர்களாகவும் இருப்பீங்க. உங்களிடம் நகைச்சுவை பேச்சு திறன் அதிகமாக இருப்பதால் மற்றவர்களை எளிதில் கவர்ந்து இழுப்பீங்க. நல்ல கற்பனை வளம் கொண்டவராகவும் இருப்பீங்க. குறிப்பாக நியாய தர்மங்களை கடைபிடிப்பவராகவும் அதன்படி வாழ்பவராகவும் இருப்பீங்க. உங்களுக்கு சொந்த தொழில் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். மிக முக்கியமாக அனைத்து செயலிலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் மீது அதிக அளவு அக்கறை கொண்டவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களிடம் எந்த விதமான பிரச்சனைக்கும் போக மாட்டீங்க. ஆனால் தங்களிடம் அந்த சண்டையை விடவும் மாட்டீங்க. மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்ட நீங்கள் நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. தங்களை சுற்றி உள்ள மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டாலும் இறுதியில் தான் முடிவெடுப்பதே சரி என்ற மனப்போக்கு உடையவர்களாக இருப்பீங்க. நல்ல இளமையான வசீகரமான தோற்றமும் நல்ல பேச்சாற்றலும் கொண்டவர்களாக இருப்பீங்க. நீங்கள் கல்வி மற்றும் தொழிலில் சிறந்து விளங்குவீங்க. தாங்கள் மேற்கொண்ட செயலை முடிப்பதற்கு எதையும் செய்வீங்க. ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. தெய்வ பக்தி உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். மிகவும் பொறுப்புணர்வுடன் செயல்படுவீங்க. செல்வ செழிப்புடன் வாழ்வீங்க. மற்றவர்களை நல்வழிப்படுத்துவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. நீங்கள் பணிபுரியும் துறையில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. தங்களை சுற்றியுள்ள உறவினர்களுக்கு உதவும் குணம் படைத்தவர்களாக இருப்பீங்க. தங்களுடைய பேச்சாற்றல் மூலம் தங்களை சுற்றி உள்ளவர்களையும் மற்றவர்களையும் எளிதில் தன்வயப்படுத்துவீங்க. தமது பேச்சை கேட்காதவர்களை புறக்கணித்து விடுவீங்க. எந்த வேலையையும் சிரமம் இல்லாமல் பூர்த்தி செய்வீங்க. எதிலும் முன்னின்று வழிநடத்தக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய திறமை மிக்கவர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு கடின வேலையாக இருந்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கும். தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டீங்க. சரியான பாதையில் நடப்பீங்க. நீங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் சொல்லாமல் பிறருக்கு நன்மை செய்யவும் தயங்க மாட்டீங்க. தன்னால் முடியாது என நினைத்தால் எந்த பேச்சும் இல்லாமல் அமைதி காப்பீங்க.
நீங்கள் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய மிக சிறப்பான மதிநுட்பத்தை பெற்றிருப்பீங்க. குளுமையும் சாந்தமும் நிறைந்தவர்களாக இருப்பீங்க. அமைதி குணம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். பார்க்க அழகாக அனைவரையும் கவரக்கூடிய ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளும் விடாமுயற்சியுடனும் செயல்படுவீங்க. பல வகையில் யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்கள் மற்றும் காதல் அமையும். புதுவித சிந்தனைகள் உங்ககிட்ட இருக்கும். எவ்வளவு கடின வேலையாக இருந்தாலும் நியாயப்படி செய்து முடிப்பீங்க. ஏமாற்ற குணம் இல்லாதவர்களாக இருப்பீங்க. எவ்வளவு சாதிக்கிறோம் என்பதை தாண்டி எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறீர்கள் என்பதை எடுத்து காட்டுவீங்க. அந்த அளவுக்கு வாழ்வீங்க. ஒருவர் தன் மனதில் நல்லவர் என பட்டுவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. கெட்டவர் என்றால் அவருக்கு கெட்டவராக இருப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய பேச்சு உங்களிடம் இருக்கும். நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதால் பலருக்கு உங்களை பிடிக்காது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பீங்க. கல்வியையும் செல்வத்தையும் தரக்கூடியவர்களாக இருப்பீங்க. பெறக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அதாவது மற்றவர்களுக்கு கல்வி ரீதியாகவும் செல்வ ரீதியாகவும் உதவுவீங்க. உங்களுக்கு கல்வியும் செல்வமும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். எதிலும் உண்மையாக இருக்க நினைப்பீங்க. சிறந்த படிப்பறிவு பெற்றிருப்பீங்க. ஜோதிடம், துப்பறியும் திறன், இயந்திரத்துறை என்று நீங்கள் கொடிகட்டி பரப்பீங்க. மற்றவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அறியக்கூடிய தனித்தன்மை உங்ககிட்ட இருக்கு. நீங்கள் சொல்ல வருவதை சரியாக சொல்லி விளங்க வைக்க வல்லவர்கள். மற்றவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை சிறப்பாக சொல்லுவீங்க. அவங்களும் ஏற்றுக்கொள்வார்கள். எழுத்தாளர், பேச்சாளர், மருத்துவர், நீதிபதி, பொறியாளர் என எந்த துறையிலும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய பேச்சு திறன் எதிரியையும் ஈர்க்கும் வண்ணம் இருப்பதால் எளிதாக பலர் உங்களை காதலிக்கக்கூடும். சரியான துறையை தேர்வு செய்து அதை திட்டமிட்டு செயல்பட தொடங்கினா எல்லாமே உங்களுக்கு வாழ்வின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மிக முக்கியமாக நேர்மையானவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி சிலரின் எதிர்ப்பை பல நேரங்களில் சம்பாதித்து கொள்வீங்க. எதையும் தன்னிலை மறவாமல் பேசுவீங்க. அதாவது நாம் பேசுகிறது சரிதான் அப்படின்ட்டு உணர்ந்தால் மட்டுமே நீங்கள் மற்றவர்களிடம் அதை பற்றி பேசுவீங்க. கடவுள் பக்தி உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். போராட்ட குணத்தை பெற்றிருப்பதால் வாழ்க்கையில் எந்த தடையையும் கண்டு அஞ்ச மாட்டீங்க. யார் குற்றம் செய்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நிரூபிப்பீங்க. அதாவது உணர்த்துவீங்க மற்றவர்களுக்கு. பல பேரது சுமைகளை தாங்குபவர்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய சுமைகளை வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க. கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க. எல்லா விஷயங்களை தெரிந்து வைத்து கொள்வதில் ஆர்வம் உங்ககிட்ட அதிகம் இருக்கும். தேடி வருகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வீங்க. எந்த காரியத்திலும் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கொண்ட கொள்கையில் மாறாதவர்களாக இருப்பீங்க. நண்பர்கள் வட்டம் சிறியதாகத்தான் இருக்கும். அனுபவ அறிவை பெற்றிருப்பீங்க. மிக சிறிய வயதிலேயே சம்பாதிக்க ஆரம்பித்திருவீங்க. சேமிக்கும் பழக்கத்தையும் கொண்டிருப்பீங்க. முதலீடு செய்வதிலையும் ஆர்வம் இருக்கும். பசியை பொறுக்க மாட்டீங்க. ஜாதி, மதம், இனம் இவை எல்லாவற்றையும் கடந்து அனைவருடனும் அன்பாக பழகுவீங்க. கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. கதை, ஓவியம், இசை போன்றவற்றில் அதிக ஈடுபாடு உங்ககிட்ட இருக்கும். இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மருத்துவம், வங்கி, காவல்துறை, தீயணைப்புத்துறை, உளவுத்துறை போன்றவற்றில் பணிபுரிவீங்க. பலராலும் பாராட்டப்படக்கூடிய அரிய பெரிய காரியங்களை அசால்ட்டாக செய்து முடித்து உங்களுக்கான ஒரு அரிய பதவிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். தொழிலாளர்களுக்காக போராடுவதில் உங்களைப் போல யாரும் இருக்க மாட்டார்கள். கலை தொடர்பான தொழில், கவுன்சிலிங், சைக்காலஜி, அறிவியல், எண்கணிதம், கணிதவியல், நிர்வாகம் தொடர்பான பணிகள், தொழிற்சாலை நடத்துதல், சுற்றுலாத்துறை போன்ற துறைகளில் அதிகம் ஈடுபாடு கொண்டிருப்பீங்க. குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டிருப்பீங்க. மனைவிக்கு மரியாதை கொடுப்பீங்க. பெற்றோரை காப்பாற்றுவீங்க. உடன் பிறந்தோருக்காக விட்டு கொடுப்பீங்க. செல்வம், செல்வாக்கு, அசையும் அசையா சொத்துக்கள் சிறப்பாக இருக்கும். எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருப்பீங்க. அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீங்க. உங்களுக்கு
கண், இடது கண் நரம்புகள், தலை நரம்புகள் போன்றவற்றில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். தலைவலியும் வயிற்றில் வலியும் இருக்கலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம்னே சொல்லலாம். உங்களுடைய கையால் ₹1 வாங்கி தொழில் தொடங்கினா போதும், அது அமோகமாக இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வீங்க. நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் எளிமையான குணம் கொண்டவர்கள். நீங்கள் தாயின் அன்புக்கு இயங்குபவர்களாக இருப்பீங்க. கல்வி நிமித்தமாகவும், வேலை நிமித்தமாகவும், தொழில் நிமித்தமாகவும் அயல்நாடு, வெளியூர்களில் வாழ்பவர்களாக இருப்பீங்க. தான தர்மங்கள் செய்வதில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீங்க. கடவுள் பக்தியில் உங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்று சொல்லலாம். இலகிய மனமும், பெரியவர்களிடத்தில் விசுவாசமும் மரியாதையும் உள்ளவர்களாக இருப்பீர்கள். குடும்பத்தில் அன்பும் பாசமும் வைத்திருப்பதோடு மனைவிக்கு மரியாதை தருபவராக இருப்பீர்கள். எல்லோரிடத்திலும் நட்பு பாராட்டுவீர்கள். செல்வம், புகழ், செல்வாக்கு, பெருமை யாவும் உங்களை தேடி வரும். பல விருதுகளை பெறுவீர்கள். தொழிலாளர்களுக்காக போராடும் குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பேச்சில் வித்தகர்களாக இருப்பீர்கள். தெளிவாக பேசுவீர்கள். சிக்கனமாக இருப்பீர்கள். அநேகம் பேர் மருத்துவம், வங்கி, காவல், வாகனம், தீயணைப்பு, உளவு போன்ற துறைகளில் பணியாற்றுவீர்கள். தங்களை அலங்கரித்துக் கொள்வதில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள். இசை கருவிகளை கையாள்வதில் வல்லமை பெற்றவர்களாக இருப்பீர்கள். பொறுப்பும் பாசமும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். குடும்ப பொறுப்புகளை அறிந்து நடந்து கொள்வீர்கள். தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும். எதிலும் கடின முயற்சிக்கு பிறகே வெற்றி கிடைக்கும். நாணயமானவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு எப்போதும் நல்லதே நடந்து கொண்டே இருக்கும். குடும்பத்திலாகட்டும் சரி, தொழில், வியாபாரம் எதிலும் உங்களுக்கு நன்மையே நடக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு வேண்டாதவர்கள் சில வேலையை பார்க்கலாம். ஆகவே உடன் இருப்பவர்களிடமே சற்று இல்லை ரொம்பவே அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எடுத்த காரியத்தை எப்பேற்பட்டாவது முடித்துவிடக்கூடிய ஆற்றலும் மன வலிமையும் உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் தான் செய்வது சரிதான் என்று நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய செயல் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆகவே மன உறுதியோடும் மன வலிமையோடும் நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு 2 மடங்காக திருப்பி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உச்சத்தை அடைவீர்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக புதன்கிழமை பிறந்த உங்களுடைய பலன்களையும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். கல்வியையும் செல்வத்தையும் தரக்கூடிய புதன் பகவானின் அம்சங்கள் நிறைந்த புதன்கிழமையில் பிறந்த நீங்கள் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. சொல்லித்தரக்கூடிய ஆற்றலுடன் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு எதையும் தீர்க்கமாக ஒரு முடிவெடுக்க நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க. எந்த ஒரு முடிவையும் இப்படி தான் எடுக்கணும், அப்படி தான் எடுக்கணும், இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு மற்றவர்களுக்கு பாடம் கற்று தருவீங்க. குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நேர்மையானவர்களாக இருப்பீங்க. நீங்கள் சற்று கோபப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் பெரிய மனது படைத்தவர்களாக இருப்பீங்க. நீங்கள் நேர்மையாளராக இருப்பதோடு குறுக்கு வழியில் முன்னேற நினைப்பவர்களையும் திருத்தி நேர் வழிப்படுத்துவீங்க. எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை உடையவர் என்பதால் சில நேரம் உங்களின் துணை மற்றும் சுற்றத்தாருக்கு மன வலியை கொடுப்பீங்க. உங்களுடைய காதலில் உண்மையும் அன்பும் எப்போதும் நிறைந்திருக்கும். சுட்டியாக இருந்தாலும் சமத்தானவர்களாக இருப்பீங்க. நல்ல தோற்றமும் தைரியமும் உங்ககிட்ட இருக்கும். அனைவரின் கவனமும் தன் மீது இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல செயல்களை செய்வீங்க. இனிமையான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடியவராக இருப்பீங்க. தன் பேச்சை கேட்காதவர்களை புறக்கணிக்கும் மனப்பாங்கு கொண்டவர்களாக இருப்பீங்க. நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து முழு மனதோடு செயல்பட தொடங்கினா வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க. பணத்தை தேடி போக நேர்ந்தால் உங்களுக்கு தோல்விதான் மிச்சம். தன் துணையிடமிருந்து அளவற்ற அன்பும் ஆதரவும் பெறுவீர்கள். தான் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் மற்றவர்களை ஈடுபடுத்தி அதில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் நல்ல புத்திசாலித்தனமாகவும் பொறுமையாகவும் இருப்பீர்கள். சனி பகவானைப் போல தன்னுடைய வேலையில் சரியாக முடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பார்க்க அழகாக கவரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்களை அதிகாரம் செய்யக்கூடிய மனப்பாங்கு இருக்கும். அதோடு மற்றவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து எதிலும் தோல்வி அடையக்கூடாது என்ற முழு முயற்சி செயல்பாடு இருக்கும். தன்னை அழகாக வெளிப்படுத்துவீர்கள்.
தான் உண்டு தான் வேலை உண்டு என இருப்பீங்க. பெரியவர்களிடம் நல்ல மரியாதையாக நடந்து கொள்வீங்க. நீங்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதில் வென்று முடிக்கும் வரை ஓய மாட்டீர்கள். எதிலும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையான குணமுள்ளவர்களாக இருப்பீர்கள். இங்கே என்ன தோணுதோ அதை தான் பேசுகிறேன், இங்கே என்ன தோணுதோ அதை தான் செய்கிறேன் என்ற டைப் நீங்கள் சொல்வதைத்தான் செய்வீர்கள், செய்வதைத்தான் சொல்வீர்கள். மற்றவர்கள் கடினமாக செய்யும் செயல்களை கூட நீங்கள் போகிற போக்கில் செய்து முடித்திடுவீங்க. அப்படியாப்பட்ட திறமை உங்ககிட்ட இருக்கும். வசீகரமான தோற்றத்தாலும் நகைச்சுவை பேச்சாலும் மற்றவர்களுடைய மனதில் நீங்கள் இடம் பிடித்திடுவீங்க. உங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் பொதுவாகவே தனக்கு விருப்பமானவர்களுடன் சுற்றுலா செல்ல பெரிதும் ஆர்வம் காட்டுவீங்க. வாழ்க்கையில் அமைதியோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க அவர்களால் இயன்றதை செய்வாங்க. சற்று கோபக்காரர்கள் என்று கூறலாம் உங்களை. குறிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த வகையில் கைகூடாத நேரத்தில் உங்களுக்கு அதிக அளவு கோபம் ஏற்படும். புதிதாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவீங்க. தங்கள் தலைக்குள் எப்பொழுதும் 100 கேள்விகளுடனே வலம் வரும் நபராக இருப்பீங்க. பிறர் அதிகம் நேசிப்பீங்க. காரணம், கொடுக்கும் அன்பை 2 மடங்கு அதிகமாக திருப்பி கொடுக்கும் குணம் உங்ககிட்ட இருக்கும். திசை மாறி செல்லும் எதையும் மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு செல்லும் வல்லமை உங்ககிட்ட இருக்கும். குறிப்பாக உங்களை படைப்பாளிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி உங்களுக்கு தான். நேரத்தை சற்று குறைத்து மதிப்பிடுபவர்கள் என்று கூறலாம். ஆகையால் நீங்கள் நினைத்த காரியம் கைகூட சற்று காலதாமதமாகும். புதிய விஷயங்களை செய்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். தாங்கள் செய்யும் விஷயங்கள் சரியாக இருக்க வேண்டுமென்று முனைப்போடு இருப்பீங்க. எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க சற்று அயராது உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க தினசரி உடற்பயிற்சி, மிக முக்கியமாக நல்ல உணவு பழக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மிக முக்கியமாக மற்றவர்களின் மனநிலையை அறிந்து பேசும் திறமைசாலிகளாக நீங்கள் இருப்பீர்கள். கட்டுமஸ்தான உடல் அமைப்பை கொண்டிருப்பீர்கள். தான தர்மங்கள் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். எந்த காரியமானாலும் சுறுசுறுப்பாக உடனே செய்து முடித்து விடுவீர்கள். உங்களுடைய நட்பு வட்டம் பெரியது. யாரையும் எதிர்பார்க்காமல், யாருடைய துணையும் இல்லாமல் தனது சொந்த முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர்கள். ஆரம்பத்தில் வெகுளியாக இருந்தாலும் பின்னர் விவேகியாக மாறும் குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். சண்டை சச்சரவுகளை விரும்ப மாட்டீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் கிரகித்து கொள்வீர்கள். எதிலும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவீர்கள். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வெற்றி பெறுவீர்கள். தூய்மையான குணமும் நாசுக்கான பழக்க வழக்கங்களையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்பதால் மனதில் உள்ளதை யாரிடமும் வெளிப்படுத்த தெரியாது. எந்த செயலையும் அர்ப்பணிப்போடு செய்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். நிறைய புத்தகங்களை படித்து அறிவை வளர்த்து கொள்வீர்கள். தாங்கள் பெற்ற கல்வியை வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும் வகையில் பயன்படுத்தி கொள்வீர்கள். மனோதத்துவ நிபுணர்களாகவும், நடிகர் நடிகைகளாகவும், கட்டிட கான்ட்ராக்டர்களாகவும், அழகு கலை நிபுணர்களாகவும் பிரதிபலிப்பீர்கள். புகைப்படம் எடுக்கும் துறை, கம்ப்யூட்டர் துறை, LIC, அரசு வங்கி, தனியார் நிறுவனம் போன்றவற்றில் பணிபுரிவீர்கள். தனக்கென ஒரு புதிய இராஜாங்கத்தையே அமைத்து கொள்வீர்கள். தொழில் போட்டிகளை சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள். நேரத்தை வீணடிக்க மாட்டீர்கள். அரசாங்க பணி, கப்பல், நீர் போக்குவரத்து, வன பாதுகாப்பு அதிகாரி, இராணுவம், பேரிடர் நிர்வாகம், தொலைத்தொடர்பு, ஸ்பேஸ் சிஸ்டம் தொடர்பான வேலை, அறுவை சிகிச்சை நிபுணர் போன்ற பணிகளிலும் நீங்கள் ஜொலிப்பீர்கள். நல்ல குடும்பத்தில் பிறந்து வளரும் யோகம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். முன் கோபியாக இருந்தாலும் மலர்ந்த முகமும் இனிமையான புன்னகையும் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். மனைவி பிள்ளைகளிடையே அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள். அக்கறையும் வைத்திருப்பீர்கள். நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடைபெறும் வாய்ப்பு அமையும். இருப்பதை வைத்து திருப்தி அடைவீர்கள். பாரம்பரியம் மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால நல்ல குணங்கள் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்கும். ஆரோக்கியத்தை பெற்றிருப்பீங்க. நல்ல ஆரோக்கியத்தை பிறப்பிலேயே பெற்றிருப்பீங்க என்றாலும் கூட தோல், விலா எலும்புகளில் வலியும் நரம்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் முன்னோடியாக நிற்பீங்க. மற்றவர்களிடம் பேசும்போது படபடவென அவசரத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பின்பு வருத்தப்படுவீங்க.
எப்போதும் முக மலர்ச்சியுடன் காணப்படுவீங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதற்கேற்ப கிடைத்தவற்றை கொண்டு திருப்திப்பட்டு கொள்ளும் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. மற்றவர்கள் செய்த உதவியை கடைசி வரை மறக்க மாட்டீங்க. இனிய சுபாவமும் அழகிய தோற்றமும் கொண்டவர்களாக இருப்பீங்க. குரு இல்லாமலேயே வில்வித்தையை கற்றுக்கொண்ட ஏகலைவன் போல யாருடைய உதவியும் இல்லாமல் சொந்த முயற்சியிலேயே முன்னேறும் குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. உறவினர்களால் வஞ்சிக்கப்படுவீங்க. எதிர்காலத்தை உணர்ந்து செயல்படுவீங்க. குடும்பத்தினரிடம் பாசத்தை காட்டினாலும் கண்டிப்புடனும் நடந்து கொள்வீங்க. தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பீங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பீங்க. பிரச்சனைகளை தைரியமாக எதிர்த்து நிற்பீங்க. போராடி வெல்வீங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகம் இருக்கும். நண்பர்கள் பிரச்சனைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீங்க. மற்றவர்களிடம் சிறந்த அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் அவர்களது அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க. ஏழை எளியோருக்கு உதவும் குணம் படைத்தவர்களாக இருப்பீங்க. குடும்ப பொறுப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு செயல்படுவீங்க. நீதியையும் நேர்மையையும் இரு கண்களாக பாவித்து நடப்பீங்க. எந்த விஷயத்தையும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு முடிவு செய்யாமல் அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பீங்க. விளையாட்டில் இருக்கின்ற ஆர்வம் கல்வியில் இருக்காது. எந்த வேலையையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. முன்கோபத்தால் மற்றவர்கள் மனதை அடிக்கடி புண்படுத்திவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்பீங்க. எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. பொறுமையோடும் நிதானத்துடனும் எந்த சமயத்திலும் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். சண்டை சச்சரவுகளில் இருந்து விலகி இருக்க நினைப்பீர்கள். காதல் திருமணம் செய்து கொள்ள அதிக விருப்பம் கொள்வீர்கள். முதுகில் குத்துபவர்களை கண்டால் ஒதுங்கி விடுவீர்கள். மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் மனதில் உள்ளவற்றை வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர்கள் நீங்கள். இயற்கை உணவு விரும்பிகளாக இருப்பீர்கள். ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அன்பும் கனிவும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பெற்றோர்களிடம் அன்பும் மரியாதையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் வெளிப்படையாக நடந்து கொள்வீர்கள். உடன் பிறப்புகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். ஆன்மீக அறிஞர்களின் தொடர்பால் மனம் பண்பட்டவர்களாக விளங்குவீர்கள். வீடு வாகனம் என அனைத்து வசதிகளுடனும் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். நீங்கள் செய்வதுதான் சரி என்று செயல்பட்டு காரியத்தையும் முடித்து காட்டுவீர்கள். மற்றவர்களை அதிகம் நம்பாமல் இருப்பீர்கள். அதுதான் சரி என்று உங்களுடைய மனதிற்கு படும். கண்டிப்பாக அதுதான் உண்மையும் கூட. ஆகவே எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பி விடாதீர்கள். நம்பி விடவும் நீங்கள் மாட்டீர்கள். உங்களுக்கு எதிலும் வெற்றியே கிடைக்கும். அடுத்ததாக வியாழக்கிழமை பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? உங்களுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம். நீங்கள் நல்ல சுறுசுறுப்புடன் இருப்பீங்க. நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாகவும் இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கும் நண்பர்கள் கூட்டத்தையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பீங்க. இனிமையாக எளிமையாக பழகக்கூடியவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களிடம் பணிபுரிவதை விட சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்றே எண்ணுவீங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு சரியாக அமையாது. ஆளுக்கு தகுந்தாற்போல் முடிவுகளை மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ள தயங்க மாட்டீங்க. எதிலும் சிக்கனத்தை கடைபிடிப்பீங்க. பணம் தொடர்பான விஷயங்களில் உஷாராக இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க. பிறருக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவீங்க. இயற்கை விரும்பிகளாக இருப்பீங்க. தங்களது அயராத முயற்சியால் எந்த லட்சியத்தையும் அடைந்து விடுவீங்க. கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க. வேத சாஸ்திரங்களை அறிந்தவர்களாக இருப்பீங்க. சித்தர், பீடாதிபதி, அறிவியல் அறிஞர், வரலாற்று பேராசிரியர், கல்வெட்டு ஆய்வாளர் போன்ற துறைகளையும் சாதனை படைப்பீங்க. கமிஷன், கட்டட கான்ட்ராக்ட், ஏஜென்சி, வண்டி, வாகனம், உணவு வகை போன்ற துறைகளில் ஈடுபடுவீங்க. எத்தகைய துன்பம் வந்தாலும் துவண்டு விடாமல் உழைத்து கொண்டே இருப்பீங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதில் பல சாதனைகளை படைப்பீங்க. எடுத்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர்களாக இருப்பீங்க. கொள்கைகளில் சற்று அழுத்தமானவர்களாக இருப்பீங்க. அடிக்கடி பணியாளர்களை மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. சிறிய வயதில் பல துன்பங்களை சந்தித்தாலும் மத்திய வயதிலிருந்து வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. தாய்க்கு மரியாதை தருவீங்க. மனைவி சொல்லி மந்திரம் என நினைப்பீங்க. எந்த ஒரு முடிவையும் மனைவியை கலந்து ஆலோசித்து தான் எடுப்பீங்க.
அளவான குடும்பம் உங்களுக்கு அமையும். தேவையில்லாமல் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட மாட்டீங்க. உற்றார் உறவினர்களுக்கு உதவும் குணம் படைத்தவர்களாக இருப்பீங்க. தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் இரக்க சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீங்க. பாவ புண்ணியம் பார்த்து உதவும் குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. நீங்கள் உணவு பிரியவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு தோல் வியாதி, நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கண்கள் மற்றும் மூக்கில் பிரச்சனைகள், உடலில் கெட்ட நீர் சேர்வது போன்ற சூழ்நிலைகளால் சில மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. எப்போதும் தேனீயைப் போல சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். முன்கோபிகளாக இருப்பீர்கள். தாயை மிகவும் நேசிப்பவர்கள் என்பதால் உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வேத சாஸ்திரங்களை அறிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாழ்க்கை துணைக்கு சம உரிமைகளை தருவீர்கள். எந்த காரியமானாலும் அவர்களிடம் கேட்டுதான் முடிவெடுப்பீர்கள். நகைச்சுவை உணர்வு கொண்டவர் என்பதால் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இசையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஏதாவது வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட இசையை கேட்டுக்கொண்டே செய்வீர்கள். எல்லோரிடமும் இனிமையாக பழகும் குணம் உங்ககிட்ட எப்போதும் இருக்கும். யாரிடமும் பாகுபாடு காட்ட மாட்டீங்க. எந்த நிலையிலும் தான் கொண்ட கொள்கையை விடமாட்டீங்க. சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பீங்கள். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. பயணங்கள் மேற்கொள்வதில் விருப்பங்கள் இருக்கும். மற்றவர்களுக்கு எந்தவித இடையூறையும் ஏற்படுத்தாமல் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. எதிரிகளை வெற்றி பெறும் ஆற்றலை பெற்றிருப்பீங்க. மன சஞ்சலங்களை போக்க அடிக்கடி தியானத்தில் ஈடுபடுவீங்க. அனைத்து வசதிகளையும் பெற்றிருப்பீங்க. பொய் புரட்டு உங்ககிட்ட இருக்காது. எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப சாமர்த்தியமாக நடந்து கொள்வீங்க. சண்டையை விரும்பாமல் சமாதானத்தை விரும்புவீங்க. அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க. குடும்பத்தினரிடமோ உறவினர்களிடமோ அதிக பற்று வைத்திருப்பீங்க. புதுமை விரும்பிகள் நீங்கள். பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் வழங்குவீங்க. ஆனால் கண்காணித்து கொண்டு இருப்பீங்க. சுகபோகங்களில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அழகான தோற்றம் உங்ககிட்ட இருக்கும். நண்பர்கள் கூட்டத்தை பெற்றிருப்பீங்க. படிப்பிலும் விளையாட்டிலும் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. கடின உழைப்பாளிகள் நீங்கள். குடும்பத்தினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு அவர்களையே சுற்றி சுற்றி இருப்பீங்க. புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று வருவீங்க. சமூக பணிகளை செய்வதில் அக்கறை காட்டுவீங்க. தெய்வ பக்தி, நேர்மை குணம் உங்ககிட்ட அதிகம் இருக்கும். பழையவற்றை மறக்காம நினைவில் வைத்திருப்பீங்க. துரோகிகளை கண்டால் உங்களுக்கு அறவே பிடிக்காது. உடன் பிறந்தவர்களால் இன்னல்களை அனுபவிப்பீங்க. சமூக நலனுக்காக பாடுபடுவீங்க. தவறுகளை கண்டால் தட்டி கேட்க தயங்க மாட்டீங்க. இரக்க குணம் உங்ககிட்ட மிக மிக அதிகமாக இருக்கும். சிறந்த அறிவை பெற்றிருந்தாலும் கர்வம் கொள்ளாமல் அடக்கத்துடன் நடந்து கொள்வீங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எந்த துன்பத்தையும் எளிதில் கடந்து செல்லும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பீங்க. ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களாக இருப்பீங்க. மகான்களை தரிசித்து ஆசைகளை பெறுவதுடன் அவர்களது ஆன்மீக பணிகளுக்கு முடிந்த உதவிகளை செய்வீங்க. மிக மிக முக்கியமாக உங்களால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உங்களுடைய சிந்தனைகளும் அறிவாற்றலும் அளவுக்கு அதிகமாகவே உங்ககிட்ட இருக்கும். ஒழுக்கம்னா என்னன்னு உங்களை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு ஒழுக்கவாதியாக இருப்பீங்க. பிறருக்கு கொடுத்து உதவும் தாராள மனம் உங்ககிட்ட இருக்கும். மற்றவர்களிடம் பணிபுரிவதை விட சொந்த தொழில் செய்வதையே நீங்கள் விரும்புவீங்க. எந்த சோதனைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் உங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. எந்த காரியத்தையும் காலம் தாமதிக்காமல் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணுவீர்கள். அறிவியல் மற்றும் கலைத்துறைகளில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். நாளை நடக்க இருப்பதை முன்கூட்டியே யூகிக்கும் ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். பெரும்பாலும் இது சரியானதாகவும் அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு தன் தலையை அடமானம் வைத்தாவது செய்து முடித்து விடுவீங்க. நல்ல அறிவாளிகளாகவும் திகழ்வீங்க. தங்களது பலவீனங்களை மறைத்து பெருமைகளை காப்பாற்றிக் கொள்வதில் கை தேர்ந்தவர்களாக இருப்பீங்க. படித்த படிப்புக்கும் செய்கின்ற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. அறிவியல் சார்ந்த துறையை நீங்கள் விரும்புவீங்க. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் சாதிக்கும் வல்லமை உங்ககிட்ட இருக்குது. எதிலும் முதலிடத்தை பிடித்து விடுவீங்க. படித்த படிப்புக்கு பார்க்கும் வேலைக்கு சம்பந்தம் இருக்காது என்றாலும்
உங்களை அடித்துக்க ஆளே இல்லை அப்படின்னுட்டு எந்த துறையிலும் நீங்கள் அடித்து நொறுக்கி முன்னேறி கொண்டே இருப்பீங்க. பலரை நிர்வகிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆழ்மனதில் இருந்து கொண்டே இருப்பதால் சம்பாதிக்க வேண்டும் என்ற கவலையும் இருந்து கொண்டே இருக்கும். எல்லோரும் போற்றி புகழக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் உயரத்தை அடைவீங்க. மனைவி மீது பாசமும் மனைவியின் பேச்சுக்கு மரியாதையும் உங்ககிட்ட இருந்து தான் மற்றவர்களே கற்றுக்கொள்வாங்க. பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. சிறு வயதில் கொஞ்சம் கஷ்டமும் சிறு சிறு விபத்துகளும் ஏற்படக்கூடும். கெட்ட சகவாசங்களும் ஏற்படும். என்றாலும் கூட அதன் பின் வாழ்வில் ராஜயோகமும் செல்வாக்கும் பெற்று அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு, மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீங்கள் உச்சத்தை அடைவீர்கள். தான் சொல்ல வந்ததை தெளிவாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் சொல்லிவிடுவீர்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பீர்கள். புது புது ஆடை ஆபரணங்களை அணிவதில் விருப்பம் இருக்கும். வாழ்க்கையில் நடந்த பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து கவலைப்படுவீர்கள். உங்களுக்கு எதையும் சாதுரியமாக பேசி வாங்கக்கூடிய திறமை இருக்கின்றது. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. சுய கௌரவத்தை விட்டுத்தர எப்போதும் மாட்டீங்க. பிடிவாத குணத்தை கொண்டிருந்தாலும் விட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டீங்க. குடும்பத்தினரின் எதிர்காலத்திற்காக சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. உடல் நலனில் அக்கறையும் காட்டுவீங்க. நகைச்சுவையாக இருப்பீங்க. எதையும் தெளிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பேசுவீங்க. அதிகமான நண்பர்களை நீங்கள் பெற்றிருந்தாலும் அவர்களால் சிலருக்கு எந்த பலனும் இருக்காது. ஒருவரை பார்த்த உடனேயே அவரை பற்றின முழு ஜாதகத்தை கூட உங்களால் சொல்லிட முடியும். கலைத்துறையில் புகழ்பெற்று சிலர் விளங்குவீங்க. எதிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஒரு பணியை ஆரம்பிக்கும் முன் அதில் உள்ள சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்த பின்னரே அதை தொடங்குவீங்க. எந்த காரியமானாலும் குடும்பத்தில் உள்ளவர்களின் கருத்தை அறிந்துதான் செயல்படுவீங்க. வாழ்க்கை துணையை மதித்து நடந்தால் வாழ்க்கையில் நல்ல உயரத்திற்கு முன்னேறுவீர்கள். வாழ்க்கை துணையிடம் சில பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து செல்லும். குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உடல் ரீதியாக சில நேரங்களில் ஆரோக்கியமாக உணர்வீர்கள். சில நேரங்களில் அசௌகரியமாக உணர்வீர்கள். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் வழிபட தயங்க மாட்டீர்கள். அந்த தெய்வத்தை தான் வணங்கணும், இதை தான் வணங்கணும் அப்படின்ற ஒரு பாகுபாடு உங்ககிட்ட இருக்காது. எடுத்த செயலில் எந்த விதமான தடைகள் வந்தாலும் அடித்து நொறுக்கி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு மன ரீதியாக சில பாதிப்புகளும் வந்து செல்லும். உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகள் வந்து செல்லும். ஆகையால் உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, உணவு பழக்க வழக்கங்களையும் சரி, மனதை புத்துணர்ச்சியாக வைப்பதிலும் சரி நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்வதும் மிக மிக நல்லது. அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில் பிறந்த உங்களுடைய பலன்களையும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி குணநலன் கொண்டவர்கள் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் பிறந்த நீங்கள் ஒழுக்க சீலராக இருப்பீர்கள். ஒழுக்கமாக நடந்து கொள்வீர்கள். இல்லறத்திலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி தங்களது கடமைகளை சரிவர நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய நற்குணங்களால் பெயரும் புகழும் அடைவீர்கள். தீவிர கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள். எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு அடையக்கூடிய இலக்கை அடைந்து விடுவீர்கள். சிறு வயதிலேயே நல்ல உடல்வாக்கும் பேச்சாற்றலும் உள்ளவர்களாக இருப்பீர்கள். வரவுக்கு மேல் செலவு செய்வீர்கள். இதனால் பல பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். உத்தியோகத்தில் மிக நேர்மையாக நடந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். செய்நின்றி மறவாதவர்கள் நீங்கள். இதனால் நண்பர்கள் வட்டம் சற்று பெரியதாகவே இருக்கும். வேலை, தொழில் இரண்டிலும் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் சாமர்த்தியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவும் மனம் படைத்தவர்களாக இருப்பீர்கள். சுயமரியாதை குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். எப்போதும் அமைதியையே விரும்புவீர்கள். நீதியின் மீதும் தர்மத்தின் மீதும் அதிக நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். அதிக ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். சகல விஷயங்களிலும் நாணமுள்ளவர்களாக இருப்பீர்கள். எழுத்து, கலை மற்றும் பொதுத்துறையில் வெற்றி பெறுவீர்கள். சிறந்த பேச்சாற்றலை நீங்கள் கண்டிப்பாக பெற்றிருப்பீர்கள். பணிபுரியும் நிறுவனங்களுக்கு விசுவாசத்துடனும் சுறுசுறுப்புடனும் பணிபுரிவீர்கள்.
மிகப்பெரிய பதவிகளை வகிப்பீர்கள். மருத்துவம், சட்டம், ஆர்கிடெக்சர், கட்டடம் கட்டுதல், ஏரோநாட்டிக்ஸ் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவீர்கள். சிலர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் சொந்த தொழில் தொடங்குவீர்கள். ஏற்றுமதி, இறக்குமதி, கெமிக்கல், ஷிப்பிங் கிளியரன்ஸ், ரியல் எஸ்டேட், கல்குவாரி, மருத்துவ கம்பெனி போன்ற துறைகளில் ஜொலிப்பீர்கள். பெற்றோர்களிடம், பெரியோர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகம் உங்களுக்கு இருக்கும். பாசமாகவும் மரியாதையாகவும் பழகுவீர்கள் அனைவரிடமும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களுடைய குணங்களும் வாழ்க்கை துணையின் குணங்களும் ஒன்றுக்கொன்று ஆதரவாக இருக்கும். பிள்ளைகளை திட்டமிட்டு படிக்க வைத்து வளர்ப்பீர்கள். பலர் வயதான காலத்தில் மன வாழ்க்கையை துறந்து துறவரத்தில் நாட்டம் கொள்வீர்கள். உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே சில உடல்நல பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கலாம். பைல்ஸ், கல்லீரல் பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, இடுப்பு வலி, அஜீரண கோளாறு போன்றவற்றையும் நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம். ஆகையால் உடல் நலத்தில் அக்கறையோடு இருப்பது மிக மிக நல்லது. கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக இருப்பீர்கள். நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆன்மீக தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் இருக்கும். குடும்பத்தினர் மீது பாசத்தோடு இருப்பீங்க. உழைப்பதற்கு சளைக்க மாட்டீங்க. எந்த பிரச்சனைனாலும் சாதுரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. சித்தர் பீடங்களுக்கு சென்று தியானிப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீங்க. பிள்ளைகளின் கல்வி விஷயத்திலையும் எதிர்கால விஷயத்திலையும் கவனம் செலுத்துவீங்க. எதிர்த்து நின்று சமாளிப்பீங்க. மற்றவர்கள் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிட மாட்டீங்க. துரோகிகளை மன்னிக்க மாட்டீங்க. மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் அதிக பாசம் கொண்டிருப்பீங்க. திட்டமிட்டு செலவு செய்வீங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் நிறைவேற்றி விடுவீங்க. குடும்ப பற்றுள்ளவர்கள் நீங்கள். வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உங்ககிட்ட இருக்குது. உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எதிரியை கூட மன்னிக்கும் குணம் பெற்றவர்களாக இருப்பீங்க. பல மொழிகள் கற்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீங்க. இரக்க குணம் உள்ளவர்களாக இருப்பீங்க. கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. சுயமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீங்க. அறிவாளிகளாகவும் திறமைசாலிகளாகவும் இருப்பீங்க. பல தொழில்கள் மூலம் செல்வம் ஈட்டுவீங்க. போராட்ட குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. புதுமை விரும்பிகள் நீங்கள். மனோதத்துவம் அறிந்தவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை புரிந்து கொண்டு சாமர்த்தியமாக நடந்து கொள்வீங்க. ஆன்மீகத்தில் மற்றவர்களை விடவும், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களை விடவும் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். சுதந்திர விரும்பிகள் நீங்கள். எல்லோரையும் அளவுக்கு அதிகமாகவே நேசிப்பீங்க. வாதங்கள் செய்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க. எப்போதும் சிரித்த முகத்தோடு காணப்படுவீங்க. பல்துறை அறிவை பெற்றிருப்பீங்க. யாரையும் சுலபத்தில் நம்ப மாட்டீங்க. தாயிடம் அதிக பாசம் வைத்திருப்பீங்க. செல்வம் சேர்ப்பதில் துடிப்பாக இருப்பீங்க. எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. மிக மிக முக்கியமாக எடுத்த காரியத்தை எப்பேற்பட்டாவது முடித்துவிடக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. அதனால் பலரும் உங்களை தேடி வருவாங்க. இனிமையான பேச்சாலும் அனைவரையும் தன் வசப்படுத்தி வச்சிருப்பீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை எளிதாக கிரகிக்கும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களை வெல்ல ஆளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் அவசரத்தில் முடிவெடுத்து விட்டு அப்புறம் அதிலிருந்து மேல முடியாமல் இருப்பீங்க. எந்த காரியமானாலும் ரிஸ்க் எடுக்கவும் தயங்க மாட்டீங்க. தடைகளை கண்டு அஞ்ச மாட்டீங்க. தங்களுக்கான சரியான நேரம் வரும் வரை காத்திருந்து காரியத்தை சாதிப்பீங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவீங்க. எந்த காரியம்னாலும் உடனடி முடிவெடுப்பீங்க. பேச்சாற்றல் உங்ககிட்ட அதிகம் இருக்கும். எவருடனும் தூய்மையான மனதுடன் நேர்மையாக பழகுவீங்க. அதாவது யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இப்படி பழகணும், அவங்கக்கிட்ட இப்படி தான் பழகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே உங்கள்கிட்ட இருக்காதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நேர்மையாக இருப்பீங்க. எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி பழகுவீங்க. நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பொய் பேசுவதை விரும்ப மாட்டீங்க. உண்மையே உயர்வு என்பதை அறிந்தவர்கள் நீங்கள். அமைதியும் அடக்கமும் நிறைந்தவர்கள் நீங்கள். அது மட்டுமல்லாமல் ஆடம்பர ஆடை ஆபரணங்களில் அதிக ஈடுபாடை காட்டுவீங்க. எல்லோரிடமும் சரிசமமாக பழகக்கூடிய அந்த தன்மை உங்களை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கும். சிறு வயதிலிருந்தே கல்வியில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். சிலர் ஆர்வம் இல்லாமலும் இருக்கலாம், போக போக சரியாகிடும். இருந்தாலும் போக போக சரியாயிடும் அப்படின்றது நாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா,
உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இருந்தால் தான் அது கூட நடக்கும். இல்லைனா முயற்சியே இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆகையால் சிறு வயதில் ஆர்வம் இல்லைனாலும் உங்களுடைய அதிகப்படியான முயற்சியால் மட்டுமே மிக பெரும் ஒரு அளவிலான வெற்றியை கல்வியில் நீங்கள் பெற முடியும் பிற்காலத்தில் அப்படின்ட்டு சொல்லலாம். இசைத்துறையில் சிறந்த ஞானத்தை பெற்றிருப்பீங்க. அதில் பல விஷயங்களை கற்று வச்சிருப்பீங்க. கணக்கு, வணிகவியல், பொது மேலாண்மை, துப்பறிதல், நீதி, மக்கள் தொடர்பு, பேஷன் டெக்னாலஜி, தொலைத்தொடர்பு, சுற்றுச்சூழல் போன்ற துறைகளில் சம்பாதிக்கும் யோகம் பெற்றவர்களாக இருப்பீங்க. கப்பல் படை அதிகாரி, உயிரியலாளர், விவசாயம், தொழில், டான்சர், ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், பாடகர், சைக்காலஜிஸ்ட், தத்துவவாதி, கவிஞர், எழுத்தாளர், ஓவியர், ஃபேஷன் டிசைனர், ஓட்டல் தொடர்பான துறை, இது எல்லாவற்றிலையும் நீங்கள் சாதிப்பீங்க. உங்களுக்கு சரியான ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் முடிப்பது நல்லது. சிலருக்கு மறுமண அமைப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளின் மீது அதிக பாசம் வச்சிருப்பீங்க. தாய் மீது அதிக பாசம் வச்சிருப்பீங்க. அமைதியை அதிகம் விரும்புவதால் இயற்கை விரும்பிகளாக இருப்பீங்க. அனைவரையும் நம்புவீங்க. அனுபவத்திற்கு பிறகு எல்லாம் சரியாகும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்ககிட்ட இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மூச்சு சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அலட்சியம் வேண்டாம். தைராய்டு, சிறுநீரகக்கல், வயிற்றுப்புண், கீழ்முட்டி வாதம், சர்க்கரை வியாதி ஆகியவை உண்டாக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். ஆகையால் உடல் நலத்தில் அக்கறையோடு இருங்க. நல்ல புத்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க. உயர்ந்த பதவியில் பணிபுரிவீங்க. சாமர்த்தியசாலிகள், எதையும் கூர்ந்து கவனிக்கும் முடிவெடுக்கும் குணம் படைத்தவர்களாகவும் இருப்பீங்க. பரந்த மனம் உடையவர்களாகவும் பொய் சொல்லாதவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. தர்ம சிந்தனை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பவர்களாகவும் இருப்பீங்க. சுகபோகங்களை விரும்பாதவர்கள் நீங்கள். முடிவுகள் எடுப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க. வாக்குவாதங்களில் ஈடுபடுவீங்க. தாய்க்கு விருப்பமானவர்களாகவும் தன்னை சேர்ந்தவர்களை பேணி காப்பவர்களாகவும் இருப்பீங்க. பயணங்களில் விருப்பம் நிறைந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதீத தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. பலசாலிகளாகவும் சண்டை பிரியர்களாகவும் இருப்பீங்க. எந்த செயலையும் குறையின்றி தவறின்றி நேர்த்தியாக செய்து முடிப்பீங்க. கடுமையான உழைப்பாளிகளாக திகழ்வீங்க. எனினும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. ஆன்மீக ஈடுபாடு அதிகம் இருக்கும். இரக்க குணம் இருக்கும். உதவும் குணம் இருக்கும். சகல சௌபாக்கியங்களையும் பெற்றிருப்பீங்க. தலைமை பண்பு மிக்கவராக இருப்பீங்க. கோபமும் ஆவேசமும் அதிகமாக இருக்கும். தங்களது காரியத்தை சாதிப்பதற்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பெரியோர்களின் உபதேசங்களை விரும்ப மாட்டீர்கள். தேக வலிமை உடையவர்கள். பிறரை அடக்கி ஆள நினைப்பவர்கள் நீங்கள். எடுத்த காரியத்தை எப்பேற்பட்டாவது செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக கொடிகட்டி பரப்பீங்க. உங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியெல்லாம் முடிக்க வேண்டும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு தொழிலும் வியாபாரமும் அமோகமாக இருக்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் அப்படின்றத நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அறிந்திருக்கவில்லை என்றால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் மன கவலைகள் வந்தாலும் அனைத்தும் இல்லாமல் போய்விடும், நீங்கிவிடும். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பதைப் போல் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொண்டு நீங்கள் வாழ்வின் உச்சத்தை அடைவீர்கள் அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமையில் பிறந்த உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலமும் இருக்கின்றது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக சனிக்கிழமையில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் அப்படின்ட்டு உங்களுடைய பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சனிக்கிழமையில் பிறந்த நீங்கள் அழகான உடல் அமைப்பையும் வசீகரமான கண்களையும் கொண்டிருப்பீர்கள். எல்லோருக்கும் எல்லா வகையிலும் நன்மை செய்ய எண்ணுவீர்கள். மற்றவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நடந்து கொள்வீர்கள். எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் தங்களுடைய பேச்சாற்றலால் ஜெயித்து விடுவீர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வீர்கள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டீர்கள். அப்படியே நம்பினாலும் கூட யோசித்தே செயல்படுவீர்கள். தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி வழிகாட்டுவீர்கள். இயற்கையின் மீது அதிக பற்று கொண்டவர்களாக இருப்பீர்கள். அறிவு திறனால் எந்த காரியத்தையும் எளிதில் முடித்து விடுவீர்கள். முடிவுகள் எடுப்பதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்கள். பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள்.
சுதந்திரமான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். சில சமயங்களில் பழமைவாதிகள் போல செயல்படுவீர்கள். எவ்வளவு வயதானாலும் இளமையாகவே காட்சியளிப்பீர்கள். சபை நாகரிகம் தெரிந்து நடந்து கொள்வீர்கள். அறிவாளியாக இருப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். கவிதை எழுதுவதில் சிலருக்கு ஆர்வம் இருக்கும். தங்களுடைய அறிவாற்றலை கொண்டு எந்த காரியத்தையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். வானவியல் மற்றும் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். முதலீடு இல்லாமலே முன்னேறும் ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள். மிகவும் தைரியசாலி என்பதால் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சமுதாயத்தில் புகழ்பெற்ற மனிதர்களாக வலம் வருவீர்கள். தங்களுடைய சொந்த முயற்சியினாலேயே முன்னேற்றம் காண்பீர்கள். ஏரோநாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக், இயற்பியல், வேதியியல், மேலாண்மை, குழந்தை மருத்துவம் போன்ற துறைகளில் ஜொலிப்பீர்கள். கை நிறைய சம்பாதிக்கும் யோகத்தை பெற்றவர்களாக இருப்பீர்கள். இதன் விளைவாக சுகமான வாழ்வு வாழ்வீர்கள். அழகான முகத்தோற்றம், குண அமைப்பும் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். கணவன், மனைவி, பிள்ளைகளிடம் அன்பு செலுத்தக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் அளிப்பீர்கள். தெளிந்த நீரோடை போல மனம் இருக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவர்களாக இருப்பீர்கள். குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதி நிலவும். தன்னுடைய பேச்சாற்றலால் உறவினர்களையும் தன் வசம் வைத்திருப்பீர்கள். ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டானாலும் உடனே மனம் தளர்ந்து விடுவீர்கள். இளம் வயதில் சளி தொல்லைகள், நீர் தொடர்புடைய பாதிப்புகள் உண்டாகலாம். நரம்பு தளர்ச்சியும் ஏற்படலாம். கல்லீரல் பாதிப்புகளும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வீர்கள். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். உள்ளுணர்வின் வாயிலாக பெரிய சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். அனுபவ அறிவையும் தத்துவ அறிவையும் கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவீர்கள். நீங்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள். எத்தனை பேர் கூடியிருந்தாலும் தனது பேச்சினால் அனைவரையும் எளிதில் கவர்வீர்கள். மூலதனமே இல்லை என்றாலும் தனது மூளையின் பலத்தினால் முன்னேற்றம் காண்பீர்கள். சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பீர்கள். உறவினர்களை விட அந்நியர்களிடம் அன்பு காட்டுவீர்கள். சமயோஜித புத்தியால் மற்றவர்களை எளிதாக வசப்படுத்தி விடுவீர்கள். எப்போதும் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவீர்கள். விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக செயலாற்றுவீர்கள். வயதானாலும் கூட இளமை தோற்றத்துடன் காணப்படுவீர்கள். மனைவி மீது பிரியமுள்ளவர்களாக இருப்பீர்கள். பலர் ஓவியர், படைப்பாளி, எழுத்தாளர்களாகவும் இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் மீது அன்பு கொண்டிருப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களை கூட அவங்களுக்காக பாசத்தால் விட்டு கொடுத்துருப்பீங்க. வஞ்சகம் அறியாதவர்கள் நீங்கள். மனதை எப்போதும் தெளிந்த நீரோடை போல வச்சிருப்பீங்க. தாராள குணமும் இலகிய மனமும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். சமூகத்தில் ஒரு விஐபியாக சிலர் விளங்குவீங்க. நீங்கள் கலைகளில் ஆர்வம் கொண்டவராக இருப்பீங்க. எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருப்பீங்க. நிலையான புத்தி உங்களுக்கு சில சமயங்களில் இருக்காது. எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. ஆடம்பர செலவுகளை விரும்பாதவர்கள் நீங்கள். வாழ்வில் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள். சிந்திக்காமல் செயல்படக்கூடியவர்களாக சில சமயங்களில் இருப்பீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை படைத்தவர்கள் நீங்கள். மற்றவர்களையும் மதிக்க தெரிந்த நல் உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். மிக மிக முக்கியமாக எடுத்த காரியத்தை எப்பேற்பட்டாவது எந்த தடைகள் வந்தாலும் சரி முடித்தே தீருவேன் என்ற ஒரு உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதையும் தாண்டி கவர்ந்து இழுக்கக்கூடிய, மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய காந்தம் போன்று இருப்பீங்க. மென்மையான குணமும் தூய்மையான மனமும் கொண்டவர்களாக இருப்பீங்க. தோல்விகளை கண்டு நீங்கள் துவண்டு விடவே மாட்டீங்க. வந்தா வரட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவேன் என்று இருப்பீங்க. முரட்டுத்தனம் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யாருக்காகவும் எப்போதும் போலி வாழ்க்கை வாழ மாட்டீங்க. நண்பர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களிடம் எந்த உதவியையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. பேச்சில் வேகமும் விவேகமும் நிறைந்திருக்கும். பேச்சை விட செயலில்தான் ஈடுபாடு இருக்கும். யாருக்காகவும் உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. எதிர்காலத்தை எண்ணி கனவு காணாமல் நிகழ்காலத்தையே நம்பி வாழ்வீங்க. மற்றவர்களுக்கு உதவும் குணம் பெற்றவர்களாக இருப்பீங்க. தியாக குணம் பொருந்தியவர்களாக இருப்பீங்க. அப்படின்றதுனால தாராளமாக நன்கொடைகளையும் வழங்குவீங்க. உங்களுக்கே உரிய நற்குணங்களால் சமுதாயத்தில் நல்ல மரியாதையை பெறுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சில நேரங்களில் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். பல விஷயங்களையும் கற்று
சிறப்பாக இருப்பீங்க. தர்மத்தின் வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருப்பீங்க. சட்டம் பயிலுபவர்களாகவும் பத்திரிகை ஆசிரியர்களாகவும் வானவியல், ஜோதிடம், மருத்துவம், வங்கி பணி போன்றவற்றிலும் பணிபுரிவீங்க. விவசாய துறையில் தான் பலரும் இருப்பீங்க. பள்ளி, கல்லூரி, கட்டுமான நிறுவனம், சிட் ஃபண்ட்ஸ், பதிப்பகம் போன்றவற்றையும் நடத்துவீங்க. வெளியூர், வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது. அதிக பாசம் மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் வச்சிருப்பீங்க. கலாச்சார பண்பாடுகள் தவறாமல் வாழ விரும்புவீங்க. எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட எளிமையான வாழ்க்கையையே வாழ்வீங்க. தாய் மீது அதிக பாசம் கொண்டவராக இருப்பீங்க. இயற்கையான சூழலில் வீடு அமைத்து அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணுவீங்க. அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் உடல்நலக் கோளாறுகள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்கும். அதனால் உடல் நலத்தில் ஆரோக்கியமாக இருங்க. உண்ணும் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடாக இருங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். சொல்ல தவற மாட்டீங்க. கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. வெளியூர் பயணங்களை அடிக்கடி விரும்புவீங்க. தான தர்மம் செய்யும் சிந்தனை உள்ளவர்களாக இருப்பீங்க. எதையும் தொலைநோக்கு சிந்தனையோடு அணுகுவீங்க. இதனால் சாதாரண நிலையில் இருந்து படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவீங்க. அதிகம் பேச மாட்டீங்க. நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். எல்லாம் தெரிந்தும் அலட்டி கொள்ள மாட்டீங்க. போலியான வாழ்க்கையை வாழ தெரியாதவர்கள் நீங்கள். நீதி நேர்மையை விட்டு எப்போதும் விலகாதவர்கள் நீங்கள். கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருப்பீங்க. சிலர் சிறு வயதில் பெற்றோரை பிரிந்திருக்க நேரிடும். சாதுவானவர்களாக இருப்பீங்க. ஆனால் முன்கோபம் வந்துட்டால் முரட்டுத்தனம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நண்பர்கள் வட்டம் எந்த அளவுக்கு பெரிதோ அந்த அளவுக்கு நண்பர்களிடம் சரியாக அணுகவும் மாட்டீங்க. என்ன காரணம்னா, சில நண்பர்களால் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. அதாவது அவங்களால நம்பிக்கை துரோகத்தை சந்தித்திருப்பீங்க. மற்றவர்களிடம் அந்த மாதிரியான ஒரு குணம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அவங்ககிட்ட அந்த மாதிரி இருக்குமா, இவங்ககிட்ட அந்த மாதிரி இருக்குமா அப்படின்றதுனால நண்பர்களிடம் சரியாக பழக மாட்டீங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம். எந்த செயலையுமே வித்தியாசமாக செய்து பிறரது பாராட்டுகளை பெறுவீங்க. உதவும் குணம் உங்ககிட்ட அதிகம் இருக்குது அப்படின்றதுனால யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவீங்க. கலாச்சார பண்பாட்டை மீறாதவர்களாக இருப்பீங்க. மனைவிக்கு சம உரிமை கொடுப்பீங்க. தேசப்பற்று, மொழிப்பற்று அதிகமாக இருக்கு உங்ககிட்ட. புகழ்ச்சியை விரும்ப மாட்டீங்க. எடுத்த வேலையை முடிக்காமல் ஓய மாட்டீங்க. நேரம் வரும்போது திறமையை வெளிப்படுத்துவீங்க. எப்போதும் துருதுருன்னு இருப்பீங்க. எதையும் மாறுபட்ட கோணத்தோடு செய்வதால் அவை மற்றவர்களையும் கவரும், சிறப்பானதாகவும் அமையும். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தெய்வ பக்தி அதிகம் இருக்கும். கலைகளில் ஆர்வம் இருக்கும். சகோதர சகோதரிகளுக்காக எதையும் செய்வீங்க. பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. நற்குணங்களை பெற்றிருப்பீங்க. பண்பாடு உங்ககிட்ட, பண்பாடுனா என்னென்னு உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். ஆபத்தில் இருப்பவர்களையும் காப்பாற்ற முனைப்பு காட்டுவீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த முயற்சியை வேண்டுமானாலும் நீங்கள் செய்வீங்க. கடவுள் மேலே அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீங்க. எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் ரொம்பவே வேகத்தோடு இருப்பீங்க. உண்மையை தான் பேசுவீங்க. உங்ககிட்ட கோபம் இருக்கும், அதே நேரத்தில் குணமும் இருக்கும். கோபமும் குணமும் சேர்ந்தே இருக்கும். அதனால் எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவங்க நீங்கள். உள்ளொன்று வைத்து பேச மாட்டீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட சிலர் ஏமாற்றவும் வாய்ப்பு இருக்கின்றது. அனுபவ அறிவை அதிகமாகவே பெற்றிருப்பீங்க. நீங்கள் எதையும் முன்கூட்டியே அறியும் திறமை பெற்றவர்களாக இருப்பீங்க. காதல் திருமணத்தை செய்ய விரும்புவீங்க. இள வயதிலேயே சுக்கிர திசை வருவதால் விரைவில் திருமணம் நடைபெறவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. எப்போதும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பீங்க. மனைவி பிள்ளைகள் மீது எந்த அளவுக்கு பாசத்தை வைத்திருக்கிறீர்களோ அதே போல் அவங்களும் உங்கள் மீது அதிக அளவிலான பாசத்தை வச்சுருப்பாங்க. வெளிப்படையாக பேசுவீங்க அப்படின்றதுனால சிலர் உங்கள் மீது எதிர்ப்பை அள்ளி தெளிப்பாங்க. அதனால் பார்த்து இருங்க. புகழ் பெறுவதற்காக எதையும் இழக்கவும் துணிவீங்க. உண்மையே பேசுவீங்க. தோல்வியை தாங்கும் சக்தி உங்களுக்கு இல்லை. நியாயமான கோபமும் குணமும் ஒருங்கே பெற்றவர்கள் நீங்கள். குறைந்த நேரமே தூங்குவீங்க. கவர்ச்சியான உடல் அழகை பெற்றிருப்பீங்க. அனுபவிக்கும் பாக்கியம், சிறு வயதிலேயே பல சுகபோகங்களை அனுபவிக்கும் பாக்கியம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்வு அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம்.